வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு விளையாட்டு வளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்க கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. இன்று உலகக்கிண்ண போட்டியின் 4வது போட்டியாக இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியானது குழு டிக்கான முதலாவது போட்டியாக அமைந்தது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது. இரு அணிகளும் பலம் பொருந்திய அணிகள் என்பதால் இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியிலேயே சற்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாக அமைந்தது. இதன் அடிப்படையில் முதலில் துடுப்பாட்டத்தை மேற்கொண்ட இலங்கை அணியினர் தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சுருண்டமையை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி சார்பாக குசல் மண்டிஸ் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 19.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 76 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சில் நோர்த் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி உலகக்கிண்ண வரலாற்றிலே பெற்றுக் கொண்ட மிக குறைந்த ஓட்டமாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவானது. 77 எனும் வெற்றி இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தது. மிக இலகுவிலேயே இந்த வெற்றி இலக்கை அடையலாம் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை அணியுடைய பந்து வீச்சு ஆதிக்க மிகவும் சிறப்பாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே டசுன் சானக, அஞ்சலோ மத்தியூஸ், வனிந்து கசரங்க, மகேஷ் தீக்ஷன் ஆகியோரின் பந்து வீச்சில் 16.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை தென்னாப்பிரிக்க அணியினர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதன் அடிப்படையிலேயே தென்னாப்பிரிக்கா அணியினர் போராடி இந்த போட்டியில் வெற்றியை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா அணி குழு டிற்கான புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இப்போட்டி நாட்ட நாயனாக நோர்த் தெரிவாகி இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.